ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இணையகைகள் ஐஏஎஸ் அகாடமி. செம்படுபல தலைமை மூலமாக நடிகர் சிலக்ஸ் ஒரு அம்மையில வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 2024 வர போற எஸ்ஐ எக்ஸாம்ல நீங்க ஜெயிக்க போறீங்க. அந்த ஜெயிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய தடைகள், அந்த தடைகள்லாம் அடிச்சு உடச்சு விட்டுலாம். அதாவது நீங்க எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பிரச்சனை நடக்கும், அது எப்படிலாம் அடிச்சு உடைக்கிறது, இதை நம்ம இந்த வீடியோல பார்த்தலாம். ஏன்னா இதை நான் சொல்லிட்டாலே நீங்க கண்டிப்பா எஸ்ஐ பாஸ் பண்ணிடுவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா உங்களை எஸ்ஐ பாஸ் பண்ண முடியும். அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படி ஒழிக்கிறதுங்கிறதையும் நம்ம இதுல பார்க்கலாம். ஓகேவா? அதுதான் சேம் டைம் எஸ்ஐக்கு நம்ம அகாடமில அட்மிஷன் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708197281 இதெல்லாம் பேர் கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், நான் அப்படியே கேட்டகரியா சொல்லிடுறேன். எல்லாருக்குமே என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்கும், இப்போ நீங்க உட்காந்து படிக்கிறாங்கிறப்ப என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க, ஸ்கூல் புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை சைக்காலஜி சம்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு அரை மணி நேரம் படிப்பீங்க, ஒரு 3/4 மணி நேரம் படிப்பீங்க, ஒரு மணி நேரம் படிப்பீங்க. டக்குன்னு ஏதாவது ஒன்னா ஒரு கடத்துல அப்படியே படிக்க ரொம்ப கடுப்பா இருக்கும். திரும்ப ஏதாவது ரிவிஷன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அப்படியே மறந்துருக்கும். அப்படியே என்னடா பண்றதுன்னு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். இப்படி ஒருத்தவங்க இருப்பீங்க, கொஞ்சம் படிக்கிறேன் தான், எஃபர்ட்டை போட்டு படிக்கிறேன், ஆனா ஒரு கடத்துல அப்படியே சளிப்படைஞ்சது சார், தொடர்ந்து படிக்க முடியல, எங்களுக்கு ஆசையா தான் இருக்கு, 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து படிக்கணும் ஆசையா தான் இருக்கு, ஒரு மணி நேரத்துக்கு மேல உட்கார முடியல, அப்படியே ரொம்ப வெக்ஸ் ஆகுது, என்னடா இந்த வருஷம் போயிடும் போல, பயமா இருக்கே, நம்ம எப்படி பாஸ் பண்றது, இப்படி ஒரு கேட்டகரி இருப்பீங்க. இது ஒண்ணு. படிக்கிறதுல பிரச்சனை. ரெண்டாவது, படிக்கிறோம், எல்லாமே படிச்சிட்டோம், ஆனா நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் தெரிஞ்சுக்கிறது. இப்ப நம்ம ஃபுல்லாவே படிச்சிட்டோமா? ஏன்னா நம்ம மட்டும் இங்க எக்ஸாம் எழுதல, இங்க லட்சக்கணக்கான பேர் எக்ஸாம் எழுத போறாங்க. அதுல அவங்களுக்கு தேவைப்படுறது ஒரு 500-600 பேர். அப்ப நம்ம எல்லாமே படிச்சிட்டோம், நம்ம நல்லா படிக்கிறோம், நமக்கு எல்லாமே தெரியுதுதான். ஆனா நம்ம எக்ஸாம்ல அந்த 500-600 ரேங்க்குள்ள போவோமா? ஏன்னா நீங்க 140க்கு 140 அடிக்கிறது நீங்க திறமைசாலியா இருந்தாலும் சரி, ஆனா எக்ஸாம்ல அன்னைக்கு நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கணும், பிசிக்கல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஸோ அப்ப ஒருத்தவங்களுக்கு படிக்கிறதுல பிரச்சனை, இன்னொருத்தவங்களுக்கு நான் எல்லாமே படிச்சிட்டேன் தான், ஆனா நான் படிச்சு வச்சிருக்கிறது எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு போதுமா அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர், எனக்கு தெரிஞ்சு மூணாவதா சொல்ல போறேன், இவங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் ஈஸி தான். என்னன்னா, சார் நான் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிடுவேன் சார், இந்த பிசிக்கல் தான் சார் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா நான் 70க்கு 70 140 கேள்வி 140 அடிச்சு 70 எடுத்தாலுமே கூட பிசிக்கல்ல 6 ஸ்டார் மொத்தம், ஒரு 30 புத்தி அப்படியே ஒரு 3 ஸ்டார் அடிச்சுனாலுமே கூட பத்தாது போலே சார். ஏன்னா கண்டிப்பா நீங்க என்னதான் எக்ஸாம்ல பண்ணாலுமே கூட, ஏன்னா மொத்தமா பிசிக்கல் 15 மார்க் உங்களுக்கு தெரியும், 6 ஸ்டார், ஒரு ஸ்டாருக்கு 2.5 மார்க். நீங்க ஒரு 3 ஸ்டார் அடிச்சீங்கன்னா 3 2 7 தான் வருது, 77 வரும். அப்படி இப்படின்னு போயிட்டு கொஞ்சம் இன்டர்வியூலாம் சொதப்பி விட்டோம்னு வைங்க, கொஞ்சம் நம்ம வெளியில வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்ப நீங்க எக்ஸாம் என்னதான் பண்ணாலும் பிசிக்கலே ஒரு 4 ஸ்டார் 5 ஸ்டார் அடிச்சாதான் நம்ம உள்ள போக முடியும். 70 எடுத்தாலே நான் சொல்றேன், அப்போ ஒரு 65 எடுத்தோம்னா அப்படி ஒரு இதெல்லாம் தானே உங்களுக்கு பிரச்சனை. அந்த எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சு விட்றேன் வாங்க, எல்லா பிரச்சனையும் முடிச்சு விட்றேன் வாங்க. ரைட், இப்ப ஃபர்ஸ்ட் யாரை சொன்னேன், ஒரு மணி நேரம் படிக்க முடியாது, அதுக்கு மேல முடியல அப்படின்றீங்கல்ல, கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து நீங்க உட்காந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை சால்வ் ஆகலாம். ஓகேவா? ஒரு 4-5 பேர் உட்காந்து படிச்சீங்கன்னா, ஒத்தாள் படிக்கிறப்ப ஒரு 4 செவத்துக்குள்ள உட்காந்து ஒத்தாள் படிக்கிறப்ப அப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கொஞ்சம் கலந்துரையாடி படிச்சீங்கன்னா மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கலாம். இல்ல உங்களை யாராவது வழி நடத்தினா அது உங்களுக்கு சரியான விஷயம். ஏன்னா தன்னந்தனியா இருந்தாப்பா படிப்பானா அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்கும். உங்களை யாராவது சுத்தி அப்படியே படிச்சவங்களாம் அப்படியே ஒன்னா உட்காந்து இருந்தாலும், இல்ல பர்சனலா உங்களை ஒரு ஆள் உட்காந்து கைட் பண்ணிட்டே இருந்தாலும், உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல படிக்க ஒரு மாதிரி இருக்கு சார்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்களை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களை கைட் பண்ணிட்டே இருக்கணும். படி எவ்வளவு படிச்சிருக்க, ஒரு பாடத்தை முடிச்சிட்டியா, அந்த ஒரு பாடத்துல ஒரு 10 கேள்வி ஒன்று கேட்கணும், அது கேட்டா நீ பதில் சொல்லணும், சொல்லல அப்படின்னா அடுத்த ரிவிஷன் பண்ணு, சொல்லிட்டு அப்படின்னா நீ அடுத்த பாடத்தை படி. அந்த ஒரு உந்துதல், ஒரு தூண், ஒரு பில்லர் மாதிரி உங்களுக்கு கூட ஒரு ஆள் நிக்கணும், நின்னா அது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்படின்றவங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க நம்மளோட ஆன்லைன் கோர்ஸ் 299 பே பண்ணி சேர்ந்துக்கலாம். அதாவது சேர வைக்கிறதுக்காக சொல்றேன் நினைக்காதீங்க, இதான் ஃபேக்ட். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடலாம் சேர்ந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. இல்ல சார் எனக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்ல, எனக்கு ஒரு கிளாஸ் ஒரு கைடன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இந்த 299 கட்டி நீங்க சேர்ந்துக்கலாம். கட்டாயம் இல்ல, அமௌண்ட்டும் கம்மியா தான் இருக்கு, ஃபீஸும் அமௌண்ட் 10,000 15,000 வைக்கல. ஓகேவா? 299ங்கிறது பே பண்ணுற அமௌண்ட் தான். ஏன்னா இந்த 299 வந்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் கொடுப்போம்னா, நம்ம இந்த 999ல கொடுக்குற விஷயங்கள் கொடுத்துருவோம். அப்படி அதுல என்ன தரப்போறோம் நான் அடுத்து சொல்றேன். இதுல கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே இதுல கொடுத்துருவோம். இது இல்லாம ஜிஎஸ் ஆகட்டும், சைக்காலஜி ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், ஒரு டாபிக்குமே கிளாஸ் எடுத்து
அதுக்கான டெஸ்ட் கொடுத்து அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸ் தான், நம்மளோட டெஸ்ட் எல்லாமே PDF தான். இதாமே கூட வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் செஷனும் கண்டினியூ பண்ணுறோம், கண்டக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இந்த முதல் கேட்டகரி நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது கேட்டகரி பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னோம் சார், நான் எல்லாமே படிச்சு வச்சிருக்கேன், அது இல்லாமல் நான் காலகாலமாக படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து படிச்சுக்கிறது போதுமா அப்படின்னா டெஸ்ட் போட்டு பாருங்க. 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை மொத்தமா 50 டெஸ்ட் கொடுக்குறோம். ஓகே, இந்த நீங்க அதாவது நம்ம இப்ப சைக்கிள் ஓட்டுறோம்ல, ஒரு வாட்டி விழுந்துருந்துச்சா 2 வாட்டி 3 விழுந்துருச்சா 3ஆவது வாட்டி விழுந்துருச்சா ஓட்டிடுவோம். நாங்கள் டெஸ்ட் 50 கொடுக்குறோம். அப்படி 50 வாட்டி டெஸ்ட்ன்றது எக்ஸாம் மாதிரி தான். நம்ம உளுந்து எந்திரிக்கணும். ஒரு 140 கேள்விக்கு ஒரு டெஸ்ட் எழுதுறீங்களா, 100 வந்தாலும் பரவாயில்ல, 80 வந்தாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம 50வது டெஸ்ட் எழுத போறோம் பாத்தீங்களா, அதுல நம்மளோட மார்க் எங்கேயோ போயிடணும். 51வது டெஸ்ட் அப்போ நம்ம ஜெயிச்சிடணும். என்ன சார் 50 டெஸ்ட் தான் கொடுக்க போறேன்னு சொன்னீங்க, 51வது டெஸ்ட் ஜெயிச்சலன்னா 51வது டெஸ்ட் நீங்க எழுத போற எக்ஸாம். ரைட், நீங்க இந்த 50 டெஸ்ட் நல்லா பண்ணீங்கன்னா 51வது டெஸ்ட் கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. புரியுதுங்களா? ஸோ நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட்ல மொத்தமா 50 டெஸ்ட் கொடுக்குறோம். ஒரு டெஸ்ட்லயுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 140 கேள்விகள், GS 80, மேக்ஸ் ரீசனிங் 40, தமிழ் 10, இங்கிலீஷ் 10, அப்படிதான் வரும் 140. 50 டெஸ்ட், அப்ப 7000க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். ஓகேவா? அது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு நாங்கள் PDF ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, இது எல்லாத்துக்கு மேலே நம்ம ரேங்க் லிஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ உங்களுக்கு தெரியணும்ல, நம்ம 500க்குள்ள வந்துருவோமா 600க்குள்ள வந்துருவோமாட்ட ரேங்க் லிஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதனால எல்லா சோர்ஸும் நம்மள்ட்ட இருக்கு. டெஸ்ட் பேட்ச் மட்டும் வந்தீங்கனாலே 999 ஃபீஸ், கோர்ஸ் வந்தீங்கன்னா 299 ஃபீஸ். GSக்கு ஒன்லைன் மெட்டீரியல் போட்டிருக்கோம், அதுக்கான ஃபீஸ் 999. GSக்கு ஒன்லைன் மெட்டீரியல் போட்டிருக்கோம், அதுக்கான ஃபீஸ் 999. புக்கு தான் நேரில் வந்து வாங்கினீங்கன்னா 999 தான். இன்கேஸ் நாங்கள் கொரியர் தான் அனுப்பணும்னா நீங்கள் கொரியர் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கொரியர் அனுப்புகிறோம், எல்லாமே ஓகே சார். அந்த 3வது பிசிக்கல் நல்லா பண்ணிடுவோமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கே சார் அப்படின்னா, நம்ம அகாடமி ட்ரிச்சியில் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நம்ம ஆஃப்லைனில் டேரெக்டாகவும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். SIக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க, படிச்சுட்டு தான் இருக்காங்க. அதாவது நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்களோட குறிப்பாக என்னோட விருப்பம் என்ன அப்படின்னா, அட்டன் பண்ற விஷயம் சில பேர் சொல்லுவாங்க ஜெயிக்கிறோம் தோக்குறவங்க எல்லாம் ஒரு சேவை அட்டன் பண்ணுங்க அப்படின்ற. நான் என்ன சொன்னா, அட்டன் பண்ண அடிக்கணும். சும்மா ஒரு ஒரு நீங்க எக்ஸாம் அப்படின்னு உள்ள இறங்குனீங்கன்னா ஒரு 3 மாசம் 6 மாசம் உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க உள்ள இறங்கணும். அப்படித்தானே? வாழ்க்கை ஏதாவது விஷயத்த விட்டுட்டு தான் இறங்கணும். உள்ள எக்ஸாமுக்கு படிக்கணும், அடுத்து பிசிக்கல் ரெடி ஆகணும், இதெல்லாம் இருக்குங்கிறப்ப நம்ம 6 மாசத்துல ஒரு விஷயத்த போடுறோம்னா அது சக்சஸ் தான் வரணும். அந்த சக்சஸ் வந்தே ஆகணும் இந்த வருஷம் உங்களுக்கு. ஓகேவா? நீங்க ஜாயின் பண்ணுவீங்களா பண்ணலாம் மாட்டீங்களோ தெரியல, எனக்கு நீங்க வரணும். ஜாயின் பண்ணா வந்துருவீங்க, வரல அப்படின்னா நான் வந்து கேட்பேன் உங்களை, ஏன் 2வது விஷயம் விட்டீங்க அப்படின்ட்டு. புரியுதா? அதனால கொஞ்சம் சின்சரா படிங்க, நம்மளால கண்டிப்பா SI பாஸ் பண்ண முடியும். ஸோ டீடைல் உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா 7708197281 இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.